ஆனந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு மாமாவோட நெத்தியில விபூதி வச்சாங்க. அவங்களோட பிரார்த்தனையும் அவங்க கண்ல இருந்து வந்த கண்ணீரும் தான் மாமாவை கண்முழிக்க வச்சது. மாமா பொழைச்சதுக்கு காரணம் டாக்டர் இல்ல, ஆனந்தி. உண்மையா சொல்றேன் அத்தை, என்னை விட ஆனந்தி மாமாவை அதிகமா நேசிக்கிறாங்க. மாமா மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, அது எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் மாமாவோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா மாமா சந்தோஷமா இருப்பாருன்னு ஆனந்தி ஒரு கற்பனையில இருக்காங்க. ஆனா அன்பு மாமாவோட சந்தோஷம் ஆனந்தியோட வாழ்றதுலதான் இருக்குதே. பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அன்பு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்த பொண்ணும் இதே பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லிதாமா அர்ச்சனை பண்ண சொல்லுச்சு. அப்போ கோவில்ல பூஜை பண்ணது ஆனந்தி தானா? சரி துளசி, நீயும் மகேஷ் தம்பியும் இவ்வளவு தூரம் அவளுக்காக பேசுறீங்கல்ல, நான் கடைசியா அவளுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நாளைக்கு அவளை வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. அவ என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட தெளிவா சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். என்ன அண்ணி இவ்வளவு சீக்கிரம் முடிவை மாத்திடுச்சு?